இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இஸ்ரவேலை ஆண்ட, யூதயாவை ஆண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ராஜாவை நாம் பார்க்க போகிறோம். யூதயா தேசத்தை ஆண்ட மிக முக்கியமான ஒரு ராஜாவை நாம் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு ராஜா யார் அப்படின்னா எசேக்கியா என்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா கர்த்தருக்கு உண்மையாக இருந்த ஒரு ராஜா. தாவீதை போல, தன் தகப்பனாய் இருக்கிற தாவீதை போல கர்த்தருக்கு ரொம்ப உண்மையாக இருந்த ஒரு ராஜா. ஆனா இந்த ராஜா திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா, ராஜா எசேக்கியா அதை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து. இங்க நெருக்கம் என்ன அப்படின்னா, ரப்சாக்கே வந்து இங்கே யூதயாவை முற்றுகை போடுகிறான். ரப்சாக்கே படைத்தலைவன் நமக்கு தெரியும். இந்த படைத்தலைவனாக இருக்கிற ரப்சாக்கே வந்து யூதயாவை முற்றுகை போடுகிறான். அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பினுடைய படைத்தலைவன் முக்கியமான ஒரு ஆள் ரப்சாக்கே. இந்த ரப்சாக்கே வந்து முற்றுகை போட்டான். வெளியே யாராலும் போக முடியல, கோட்டைக்கு வெளியே போக முடியல. கோட்டை முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. வெளியே சொல்லி விடுறான், ஐயா உங்க எசேக்கியா உன்னை காப்பாற்ற மாட்டான், என்கிட்ட ராசி ஆயிரு, என்கிட்ட ராசி ஆயிட்டா நான் உன்னை பாதுகாத்துக்கிடுவேன், என்கிட்ட ராசி ஆகல அப்படின்னா நீ அழிஞ்சு போவ, எசேக்கியா வார்த்தையை கேட்காதன்னு சொல்லி விடுறான். எசேக்கியா ராஜா இந்த வார்த்தை கேட்டோன்னு என்ன தெரியுமா செய்யறாரு? நேர கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தர்ட்ட சொல்றார். கர்த்தர்ட்ட சொல்லிட்டு தீர்க்கதரிசி இடத்துல ஆள் அனுப்புறார். இப்படி ஒரு நாள் இருக்குது, கண்டிதமுமான நாள், தூஷிக்கிறான் வந்து அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட சொல்லிட்டு தீர்க்கதரிசி ஆள் அனுப்புறார். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அழகான வார்த்தை சொல்றாரு. கர்த்தருக்கு அந்த காரியம் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து எட்டி விடுகிறது. கர்த்தருடைய சந்நிதியில் வந்து இந்த காரியம் எட்டி விடுகிறது. அதனால கர்த்தர் சொல்ற, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவனது நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியா திரும்பி போவான். அவன் எப்படி வந்தானோ அப்படியே அவன் திரும்பிடுவான். இந்த நகரத்திற்குள்ள அவன் வரமாட்டான், அவன் வர முடியாது. ஏன் வர முடியாது? நீ ஏன் கிட்ட வந்து சொல்லிட்டல்ல, நீ ஏன் கிட்ட வந்து சொல்லிட்ட. இவ்வளவு கர்த்தருக்கு உண்மையா இருந்த எசேக்கியா ராஜா அடுத்த அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா திடீர்னு வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாகி போயிடுறார். வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாகி போயிடுறார். போன உடனே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ஐயா முடிஞ்சு போச்சு, வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்தும், கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார், அவர் ராஜ்யத்தில் சேர்க்க போறார், முடிஞ்சு போச்சு. கேட்ட எசேக்கியா அழுகிறார், சோர்புறமாய் திரும்பி அழுகிறார். அழுது முடிக்கக்குள்ள கர்த்தர் ஏசாயாவை பார்த்து சொல்றாரு, எப்பா திரும்பி சொல்லு, 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன். ஏசாயா சொல்லிட்டு அரண்மனைய விட்டு வெளியே போறார். பாதி முற்றத்தை விட்டு வெளியே போகல. அதுக்குள்ள கர்த்தர் சொல்றாரு, எப்பா சொல்லு, போய்ப்பா எசேக்கியாட்ட சொல்லு, 15 வருஷத்தை ஆண்டவர் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லு. பாருங்க, தனக்கு உண்மையா இருந்த ஒருவன் தன்னிடத்துல வந்து அழுத உடனே, ஐயா வருஷத்தை கூட்டித்தாங்க ஐயான்னு கேட்ட உடனே கர்த்தர் உடனே இறங்கி விடுகிறார். உடனே ஆண்டவர் இறங்கிடுறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர், நமக்கு தெரியும். தன்னை நம்பி தன்னை நோக்கி கூப்பிடுகிற யார் கூப்பிட்டாலும் சரி இயேசுநாதர் கேட்பார். இயேசுவே எனக்கு உதவி செய்ய யார் கேட்டாலும் உதவி செய்வார். உதவி செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த எசேக்கியா அழுறாரு. அழுதவனை கர்த்தர் அழுகையை கேட்டு உடனே ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு விட வெளியே போகல. தீர்க்கதரிசி ஏசாயா கூப்பிட்டு சொல்றாரு,
எப்பா சொல்லுப்பா, என் ஜனத்தின் அதிபதிகிட்ட போய் சொல்லுப்பா, 15 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்ப்பா, 15 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் சொல்லு. பாருங்க, கர்த்தர் தான் சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனா சொல்லிட்டு அதே கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து ஆயுசு நாட்களை கூட்டிட்டேன் அப்படி ஒரு மருந்தும் சொல்லி விடுறார். பாருங்க, பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். கர்த்தர் சொல்றான், அத்திப்பழத்து அடையை கொண்டு வர சொல்லி 10 போட சொல்லு. அதே மாதிரி அவன் பிழைத்து விடுகிறான். இந்த ராஜ பிளவுங்கிற கொடிய நோயிலிருந்து அவன் பிழைத்து விடுகிறான். உங்க வாழ்க்கையிலும் மனுஷர், மருத்துவர்கள் எல்லாம் இந்த நோயால குணப்படுத்த முடியாது, இந்த நோயை எங்களால் கியூர் பண்ண முடியாது, இது அவ்வளவு பயங்கரமான நோய், எங்களால் குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? கவலைப்படாதீங்க, டாக்டரை விட வல்லமையுள்ள இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். டாக்டரை விட பெரியவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்குவார், அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். அவரை நம்புங்க, அவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் முழுமையுமாய் சார்ந்து கொள்வதற்கு, உம்மை நாங்கள் முழுமையுமாய் நம்புவதற்கு எனக்கு உதவி செய்கிறார். உண்மையே சார்ந்த உதவி செய்யும். மகிமை நேரம் டிவி நடத்தினுடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை தாங்குகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையான கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை